உலகளாவிய தகவல் தொழில்நுட்பத் துறையில் மிக முக்கிய ஆளுமையாகவும் ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனராகவும் விளங்கும் ஸ்ரீதர் வேம்பு சர்வதேச பங்குச்சந்தையின் தற்போதைய போக்கு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இன்றைய சூழலில் உலகின் முன்னணி பிக் டெக் எனப்படும் மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் அவை ஈட்டும் உண்மையான விற்பனை வருவாயை விட மிக மிக அதிக விலைக்கு வர்த்தகமாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அதீத விலை உயர்வு என்பது பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான குமிழியை உருவாக்கியிருக்கலாம் என்ற விவாதம் ஏற்கனவே உலகளவில் கிளப்பியிருக்கும் வேளையில் தற்போது ஸ்ரீதர் வேம்புவும் இது குறித்து பேசியுள்ளார். ஒரு நிறுவனத்தின் உண்மையான நிதிபலத்தை எளிமையாக புரிந்து கொள்ள பங்குச்சந்தையில் பிரைஸ் டு சேல்ஸ் அல்லது பிஎஸ் விகிதம் என்ற கணக்கீடு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு நிறுவனம் ஈட்டும் ₹1 விற்பனை வருவாய்க்கு முதலீட்டாளர்கள் அந்த நிறுவனத்தின் பங்கிற்கு எவ்வளவு ரூபாய் விலை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது இது குறிக்கும். உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனத்தின் வருடாந்திர ஒட்டுமொத்த வருவாய் $100 பில்லியன் ஆகவும் அதன் சந்தை மதிப்பு $1 டிரில்லியன் ஆகவும் இருந்தால் அதன் பிஎஸ் விகிதம் 10 கணக்கிடப்படும். இதன் பொருள் அந்த நிறுவனம் ஈட்டும் ஒவ்வொரு $1 வருவாய்க்கு முதலீட்டாளர்கள் $10 வரை பெரும் தொகையை செலுத்தி அந்த பங்கை வாங்குகிறார்கள் என்பதாகும். தற்போதைய சூழலில் இந்த விகிதம் முன்னணி நிறுவனங்களிடம் மிக அபாயகரமாக உயர்ந்துள்ளது. ஸ்ரீதர் வேம்புவின் இந்த எச்சரிக்கைக்கு பின்னால் இருப்பது உலகளாவிய டெக் நிறுவனங்களின் தற்போதைய பிஎஸ் விகித தரவுகள்தான். இது பங்கு சந்தை முதலீட்டாளர்களை மட்டுமல்லாமல் இத்துறை நிபுணர்களையும் திகைக்க வைத்துள்ளனர். சர்வதேச அளவில் சிப் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் என்விடியா நிறுவனத்தின் பங்குகள் அதன் $1 விற்பனைக்கு 20 மடங்கு அதிக விலையில் வர்த்தகமாகி வருகின்றனர். இதேபோல் மைக்ரான் நிறுவனம் 19 மடங்கு என்ற உச்சத்திலும் கூகுள் நிறுவனம் 11 மடங்கு என்ற விலையிலும் வர்த்தகமாகின்றனர். உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்களான ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளும் தலா 10 மடங்கு விலையிலும் மெட்டா நிறுவனம் 7.5 மடங்கு விலையிலும் சந்தையில் விற்கப்படுகின்றனர். இந்த எண்கள் அனைத்தும் தற்போதைய சந்தை எவ்வளவு விலை உயர்ந்த ஒன்றாக மாறியுள்ளது என்பதை காட்டுகின்றனர். தற்போது பங்கு சந்தையில் நிலவி வரும் இந்த அதீத விலை உயர்வுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மீது ஏற்பட்டுள்ள அதீத எதிர்பார்ப்புகளும் அது சார்ந்த முதலீடுகளுமே முக்கிய காரணமாகும். குறிப்பாக என்விடியா போன்ற நிறுவனங்களின் பங்குகள் எதிர்காலத்தில் AI தொழில்நுட்பத்திற்கான தேவை பல மடங்கு பெருகும் என்ற அதீத நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இவ்வளவு அதிக விலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனால் தற்போதைய சூழல் கடந்த 1999ஆம் ஆண்டு உலகையே உலுக்கிய .com பொருளாதார குமிழியை விட பெரியது என்று விவாதங்களும் எழுந்துள்ளனர். இருப்பினும் 1999 காலகட்டத்தில் இருந்த நிறுவனங்கள் எவ்வித உண்மையான லாபமோ வருவாயோ என்று வெறும் ஊகங்களின் அடிப்படையில் மட்டுமே இயங்கினர். ஆனால் இன்றைய பிக்டெக் நிறுவனங்கள் மாபெரும் பணப்புழக்கத்தையும் உண்மையான லாபத்தையும் சந்தையில் அசைக்க முடியாத ஆதிக்கத்தையும் கொண்டுள்ளனர் என்பதால் இதனை முழுமையாக 1999 உடன் ஒப்பிட முடியாது. இறுதியில் முதலீட்டாளர்கள் எதிர்கால எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் மட்டுமே தற்போது மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்து வருகிறார்கள் என்றும் அந்த எதிர்பார்ப்புகள் ஏதேனும் ஒரு புள்ளியில் நிறைவேறாமல் போனால் ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதே ஸ்ரீதர் வேம்புவின் இந்த எச்சரிக்கையாகும். சன் மைக்ரோசிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஸ்காட் மெக்னீலி 2002இல் பங்குகள் மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டதை விமர்சித்து இந்த புகழ்பெற்ற கருத்து ஒன்று உள்ளது. இது இந்த சூழலுக்கு மிக சரியாக பொருந்துகிறது என்று ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். ஒரு நிறுவனத்தின் பங்குகளை அதன் வருவாயை விட 10 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அடுத்த 10 ஆண்டுகளில் அந்த முதலீட்டு பணம் திரும்ப கிடைக்க வேண்டுமானால் அந்த நிறுவனம் தான் ஈட்டும் 100% வருவாயையும் எவ்வித செலவும் இல்லாமல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு முதலீட்டாளர்களுக்கே திருப்பி தர வேண்டும். இப்போதுதான் போட்ட பணம் திரும்ப கிடைக்கும், இல்லையெனில் நஷ்டம்தான். ஆனால் நிஜ உலகில் எந்த ஒரு நிறுவனமும் தனது முதலீட்டாளர்களுக்கு மொத்த வருவாயும் லாபமாக கொடுக்க முடியாது. காரணம், ஊழியர்களின் சம்பளம், வரிகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகள், உற்பத்தி செலவுகள் மற்றும் மார்க்கெட்டிங் என பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் செலவுகள் இருக்கும் என்பதால் வருவாய் முழுவதையும் லாபமாக தருவது என்பது நடைமுறையில் முற்றிலும் சாத்தியமில்லாத ஒன்றாகும். இல்லையெனில் அடுத்த 10 ஆண்டுகளில் நிறுவனத்தின் வருவாய் 10 மடங்கிற்கு அதிகமாக உயர வேண்டும்.